யூடியூப்காக தம்ப்ளைனை வந்து நீங்கள் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். உதாரணமாக உங்களுக்கு சொல்லணும்னா சைடில் தெரிஞ்சு பார்த்தீங்களா, இது மாதிரி தம்ப்ளைனு, அதுக்கப்புறம் ஏஐ வச்சு நீங்கள் எப்படி வந்து அற்புதமான தம்ப்ளைன் கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு 2 மெத்தட் சொல்ல போகிறேன். முதல் மெத்தட் சின்னதாக ஒரு ஆப் வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து ரெடி பண்ணிக்கலாம். ரெண்டாவது மெத்தட் வந்து ஏஐ வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து ரெடி பண்ணிக்கலாம். இந்த 2 மெத்தடில் எது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்டில் லாஸ்ட்டில் வந்து தெரிவிக்கலாம், ஃபஸ்ட் செகண்ட் சொல்லிட்டு. இப்போ வாங்க போயிட்டு தம்ப்ளைன் கிரியேட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், நம்முடைய ப்ளே ஸ்டோருக்கு போய்க்கிறோம். ஃபோனில் உள்ள ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டு இங்கே பிக்சல் லேப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த பிக்சல் லேப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. இது மாதிரி இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த பிக்சல் லேப் ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணோடனே இது மாதிரி சிம்பிளாக வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் காமிக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே டிலீட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறோம். டிலீட்னு சொல்லிட்டு கொடுத்தோடனே இது மாதிரி சிம்பிளாக வந்து காமிக்குது. இப்போ நம்ம முதல்ல என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இடத்துல 3 மார்க் எடுத்து பார்த்தீங்களா, இந்த 3 மார்க் மேலே கிளிக் பண்ணி இங்கே இமேஜ் சைஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த இமேஜ் சைஸ் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம யூடியூப் தம்ப்ளைன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது மேலே நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல யூடியூப் தம்ப்ளைன் சைஸ் வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் எடுத்து பார்த்தீங்களா, அந்த பாக்ஸ் மேலே கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கலர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கலர் மேலே கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணோம்னா இந்த இடத்துல கலர்னு சொல்லிட்டு இருக்குது, கிரேடியன்ட்னு சொல்லிட்டு இருக்குது. இப்போ நம்ம இந்த கலர் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து எல்லோன்னு சொல்லிட்டு கொடுத்தோம்னா நம்முடைய தம்ப்ளைன் பேக்ரவுண்ட் கலர் வந்து மாறுது. இப்போ நம்ம ரெட்னு சொல்லிட்டு கொடுத்தோம்னா அதே மாதிரி மாறும். இப்போ கிரேடியன்ட்னு சொல்லிட்டு இருக்குது. கிரேடியன்ட்லேயும் வந்து என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் வந்து நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட் வேணால் பிளாக் அண்ட் ஒயிட் செலக்ட் பண்ணலாம், இல்லாட்டா வந்து இது மாதிரி கலரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுவும் வேணால் உங்களுக்கு நீங்களே ஒரு புதுசாக ஒரு கலர் செலக்ட் பண்ண போகிறீங்கன்னா இங்கே ப்ளஸ் மார்க் எடுத்து பாருங்கள். இந்த ப்ளஸ் மார்க் மேலே நம்ம கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்களா, இதில் மேலே நம்ம கிளிக் பண்ணுறோம். இந்த எல்லோ மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கலர்னு சொல்லிட்டு பாருங்கள். கலர் மேலே செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் வந்து நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு நான் இந்த இடத்துல ஏதோ ஒரு கலர் கொடுக்குறேன், கொடுத்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஆரஞ்சு கலரில் வந்து மாறிச்சு. அதே மாதிரி இங்கே நீங்கள் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா இது மேலே கிளிக் பண்ணிவிட்டு கலர் மேலே போயிட்டு இங்கே எல்லோ கலர் வந்து இப்படி கொடுத்துங்க. எல்லோ கலர் நான் எல்லோ கலர் கொடுக்குறேன், நீங்கள் வந்து ஏதாவது கலர் வந்து இது மாதிரி கொடுத்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரி மாறிச்சிங்களா, இங்கே வந்து மேலே பாருங்கள், இது மாதிரி செலக்ட் பண்ணால் இது வேறு ஸ்டைலில் வந்து வருது. இது மாதிரி வேறு ஸ்டைலில் வருது. இப்போ இந்த ஸ்டைல் நல்லா இருக்குது. உங்களுக்கு வேணும்னா இதை எடுத்துன்னு வந்து இப்படி வச்சுக்கோங்க, இல்லாட்டா வந்து இது எடுத்துன்னு வந்து இப்படி வச்சுக்கோங்க. இதை அப் அண்ட் டவுன் பண்ணி பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா, இதை வந்து அப் அண்ட் டவுன் பண்ணி பாருங்கள். இது மாதிரி நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இந்த இதில் மாற்றிக்கலாம். நம்ம உதாரணத்துக்கு இந்த கலரை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சிம்பிளாக ஒரு பேக்ரவுண்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு நம்ம தம்ப்ளைனுக்கு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம இங்கே ஓகேன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே வந்து ஒரு இமேஜ் ஆட் பண்ணணும். இப்போ நான் வந்து ஃபேஸ் காமிச்சு பேசுகிறதால இங்கே வந்து நான் என்னுடைய ஃபேஸ் இமேஜை வந்து காமிக்கிறேன். உங்களுக்கு ஃபேஸ்லெஸ்ஸாக இருந்தால் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு செகண்ட் இந்த ஏஐயில் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதில் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ வந்து நம்ம ஃபேஸ் இப்போ இங்கே ஆட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் வீடியோக்கு ஏற்ற மாதிரியான ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுங்க. ஒன்று ஆன்னு கொடுக்கலாம், இல்லாட்டா வந்து இது மாதிரி கொடுக்கலாம். உங்கள் வீடியோக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்குற மாதிரி கொடுங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கை கட்டினுங்கிற மாதிரி ஒரே இமேஜ் போட்டுனுக்கிறேன். அது வந்து போரிங்காக இருக்கும். வீடியோவில் உள்ள என்ன இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட்டை நீங்கள் கொடுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு இமேஜை வந்து உங்களுக்கு ஆட் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கு என்ன பண்ணுறேன், ப்ளஸ் மார்க் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ளஸ் மார்க் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஃப்ரம் கேலரின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃப்ரம் கேலரிக்கு போய்க்கலாம். ஃப்ரம் கேலரியில் போயிட்டு இங்கே நம்மளுக்கு ஒரு இமேஜ் இருக்குது. இப்போ இந்த இமேஜ் மேலே கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். இப்போ நம்மளுக்கு ப்ராப்ளம் என்னன்னா, இங்கே பாருங்கள் வெள்ளையாக வருது. இது மாதிரி வெள்ளையாக வந்தால் நம்மளால் இமேஜை வந்து கரெக்டாக வைக்க முடியாது. அதுக்கு என்ன பண்ணுறோம்னா, இங்கே டிலீட்னு சொல்லிட்டு கொடுத்துட்றோம். டிலீட்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இப்போ கூகுள் குரோமுக்கு போய்ங்க. கூகுள் குரோமில் போயிட்டு ரிமூவ் பிஜின்னு சொல்லிட்டு கொடுங்க, இல்லாட்டா பிஜி ரிமூவ்னு சொல்லிட்டு கொடுங்க, பேக்ரவுண்ட் ரிமூவ்னு சொல்லிட்டு கொடுங்க. இப்போ நாங்கள் வந்து பிஜி ரிமூவ்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். இங்கே ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகுது. இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓப்பன் பண்ணிவிட்டு அப்லோட் இமேஜ்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். இப்போ நம்மளுக்கு இங்கே ஒரு இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இமேஜ் மேலே கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை வந்து பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ண போகிறோம். பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய தம்ப்ளைனில் எடுத்துன்னு வரலாம். இப்போ இதுக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆகினுக்குது. ரிமூவ் ஆயிடுச்சிங்களா. இப்போ கீழே பாருங்கள் டவுன்லோட்னு சொல்லிட்டு ஆப்ஷன் காமிக்குது. இந்த டவுன்லோட் மேலே அப்படி கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஃப்ரீன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, ஃப்ரீ மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து டீட்டெயில்ஸ் வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் டவுன்லோட் ஆகிட்டுக்குது. இப்போ நெக்ஸ்ட் நம்முடைய பிக்சல் லேபுக்கு வந்து போய்க்கலாம். பிக்சல் லேபில் போயிட்டு ப்ளஸ் மார்க் தெரிஞ்சு பாருங்கள். இந்த ப்ளஸ் மார்க் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஃப்ரம் கேலரின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். ஃப்ரம் கேலரின்னு சொல்லிட்டு கொடுத்த உடனே இங்கே பிளாக் கலரில் ஒரு இமேஜ் காமிக்குது பாருங்கள். இது மேலே கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து நம்மளுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ கிராப் பண்ணலாம். இப்படி கிராப் பண்ணுறதுனா கிராப் பண்ணிக்கங்க. கிராப் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறோம். கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தம்ப்ளைன் மேலே வந்து இமேஜ் வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும். இது மாதிரி இதை எடுத்துன்னு வந்து இந்த இடத்துல இப்படி வச்சுக்கலாம். இமேஜ் பாருங்கள் அழகாக வந்துருச்சுங்களா. வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே பாருங்கள் இங்கே ஒரு ஆப்ஷன் காமிக்குது. இந்த ஆப்ஷன் மேலே நம்ம கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்களா. ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே வந்து ஸ்டோக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். இந்த ஸ்டோக் மேலே நம்ம கிளிக் பண்ணுறோம். இப்போ எனேபிள் பண்ணிக்கிறோம். எனேபிள் பண்ணிவிட்டு நம்ம ஒயிட் கலர் செலக்ட் பண்ணுறோம். ஒயிட் கலர் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் இது மாதிரி நீங்கள் இங்கே அதிகமாக இங்கே மேலே வந்து
இங்கே வந்து ஸ்டோக் வந்து அதிகமாகுது. இப்போ ஓகேன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் இப்படி போனீங்கன்னா இங்கே ஷேடோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஷேடோ மேலே நம்ம கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிக்கிறோம். ஆன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இங்கே ஷேடோ வந்து ஆன் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஷேடோ வந்து நீங்கள் எவ்வளோ தூரம் வேணுமோ இப்படி வச்சுக்கலாம். பாருங்கள் இப்படி ஷேடோ வந்து இப்படி வச்சுக்கலாம். வச்சுட்டு இங்கே ஆஃப் செட்டு ஃபுல் செட்டுன்னு காமிக்குது. நம்ம எந்த பக்கம் உங்களுக்கு ஷேடோ வேணுமோ அந்த பக்கம் இப்படி வச்சுக்கலாம். அப் டவுன் சொல்லிட்டு காமிக்குது. நம்ம இப்படி வச்சுக்கலாம். ஷேடோ வச்சுட்டோமா இங்கே ஓகேன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஆயிடுச்சிங்களா? இப்போ நமக்கு இமேஜ் வந்து ஆட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இங்கே வந்து ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறதுக்கு இங்கே ஏ மார்க் தருது பாருங்கள். இந்த ஏ மேலே நம்ம கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே டெக்ஸ்ட்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, டெக்ஸ்ட் மேலே கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இங்கே ஒரு டெக்ஸ்ட்டை எழுத போகிறோம். என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா யூடியூப் அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். இப்போ இங்கே யூடியூப்னு எழுதிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீட்டாக வந்து யூடியூப்னு சொல்லிட்டு வந்துருக்குது. இப்போ இதுக்கு சைஸ் சேஞ்ச் பண்ணணும்னா ரொம்ப சிம்பிள். இங்கே வந்து பாருங்களா, இந்த இடத்துல சைஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். சைஸ் மேலே கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அப்படி சைஸை வந்து இப்படி வச்சுக்கலாம். அப்படி பெருசாக வச்சுட்டிங்களா? வச்சுட்டு இங்கே ஓகேன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இது கலர் சேஞ்ச் பண்ணால் இங்கே பக்கத்தில் இருக்கும். கலர் வந்து இங்கே ரெட் கலரில் கொடுக்குன்னு வச்சிங்களா, இது மாதிரி ரெட் கலரில் வந்து வந்துடும். இல்லாட்டி எல்லோ கலர் கொடுக்குறீங்கன்னா இது மாதிரி எல்லோ கலரில் வரும். நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், இங்கே ரெட் கலர் வந்து கொடுக்குறோம். சும்மா கொடுத்து பார்க்கலாம். கொடுத்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இப்போ அப்படியே கொஞ்சம் இப்படி பார்க்கலாம். வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்டோக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸ்டோக் மேலே கிளிக் பண்ணிவிட்டு எனேபிள் பண்ணிக்கலாம். எனேபிள் பண்ணிவிட்டு இங்கே கலர் வந்து ஒயிட் கொடுக்கலாம். ஒயிட் கொடுத்துட்டு கொஞ்சம் இப்படி பெருசு பண்ணலாம். ஓகேங்களா? இது மாதிரி யூடியூப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இங்கே ஓகே கொடுத்துக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுது இங்கே வந்துக்குது. இப்போ கீழே வந்து நம்மளுக்கு ஒரு கட்டம் போடணும். கட்டம் போட்டு அது மேலே தம்ப்லைன்னு சொல்லிட்டு எழுதணும். அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இங்கே ப்ளஸ் மார்க் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஷேப்னு இருக்கும். ஷேப் மேலே போயிட்டு இப்போ இந்த இடத்துல அந்த ஒரு கட்டத்தை வந்து இங்கே போட்டுங்க. இது மாதிரி கட்டம் வச்சிட்டிங்களா? வச்சுட்டு இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், கலர்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, கலர் வந்து இங்கே எல்லோ கலர் கொடுக்கலாம். இல்லாட்டா வந்து ஒரு கலரை வந்து இங்கே சூஸ் பண்ணிவிட்டு இங்கே வாங்க. இப்படி புரியுதுன்னு நினைக்கிறேன். பொறுமையாக பாருங்கள். நானும் வந்து பொறுமையாக சொல்லி கொடுத்துருக்கிறேன். இப்போ ஓகேன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு கலர் வந்து இங்கே வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ நீங்கள் இப்படி பெருசு பண்ணிங்கன்னா நம்ம இமேஜுக்கு மேலே போது பாருங்கள். இப்போ நீங்கள் இது இமேஜுக்கு கீழே எடுத்துன்னு வரணும் இந்த கட்டத்தை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிள். இங்கே ஓகே கொடுத்துங்க. ஓகே கொடுத்துட்டு இங்கே பாருங்கள் மேலே ஒரு 2 லேயர் மாதிரி தருது. இந்த லேயர் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்களா, இது மாதிரி லாங் ப்ரெஸ் எடுத்துன்னு வந்து இங்கே வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு இப்போ நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இப்படி இருக்கும்போது இது வந்து ஷேக் ஆகுது பார்த்தீங்களா. இதையும் நீங்கள் உங்களுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு இங்கே லாக் சிம்பிள் மேலே கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே எவ்வளோ தான் மூவ் பண்ணாலும் அது மூவ் ஆகாது. இது மேலே இப்போ வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா பின்னாடி போகுது பாருங்கள். ஆயிடுச்சிங்களா? இது மாதிரி வச்சுட்டோம். நம்ம வச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல தம்ப்லைன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும், திருப்பி நம்ம இந்த இடத்துல ப்ளஸ் மார்க் மேலே கிளிக் பண்ணுறோம். ப்ளஸ் மார்க் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இந்த டெக்ஸ்ட் எடுத்து வந்து இங்கே இப்படி வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அது எடிட்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இந்த இடத்துல தம்ப்லைன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். தம்ப்நெயில் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இங்கே தம்ப்நெயில்னு சொல்லிட்டு கொடுத்துட்டோமா. இதை நீங்கள் ஒரு ட்ராக் பண்ணுறதுனா அப்படி ட்ராக் பண்ணுங்கள். இது மாதிரி ஃபுல்லாக இல்லாட்டா வந்து இங்கே வந்து சைஸ்ன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த சைஸுக்கு வரும். சைஸுக்கு வந்துட்டு இது மேலே கொஞ்சம் இப்படி பண்ணிங்கன்னா யூடியூப் தம்ப்நெயில் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். ஓகேங்களா? கொடுத்துட்டு இங்கே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், செய்வது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுக்கணும். அதுக்கு ரொம்ப சிம்பிள். டெக்ஸ்ட்டுக்கு போகிறோம். டெக்ஸ்ட்டில் போயிட்டு இதை அப்படி கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி எடுத்து வந்து இங்கே வைக்கிறோம். வச்சுட்டு இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிக்கணும். இங்கே பாருங்களா, நான் எடிட்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். எடிட்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இங்கே பாருங்கள் இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது மேலே கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தமிழ் வேணும்னா தமிழ் செலக்ட் பண்ணிக்கோங்க. கீபோர்டில் வந்து தமிழ் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த இடத்துல செய்வது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே ஒரு கொஸ்டின் மார்க்கு நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். பாருங்கள், இது மாதிரி கொஸ்டின் மார்க் கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா செய்வது எப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. இது சைஸை வந்து நம்ம இப்படி கம்மி பண்ணிக்கலாம். கொஞ்சம் இப்படி கம்மி பண்ணிக்கலாம். இப்போ இந்த செய்வது எப்படிக்கும் ஒரு கட்டத்தை போடணும். நம்ம ஒரு கட்டம் போட்டுடலாம். அதுக்கு என்ன பண்ணுறோம்னா அங்கே ஓகே கொடுத்துட்டு இப்போ இங்கே ப்ளஸ் மார்க் போயிட்டு ஒரு கட்டம் இருக்குது. இல்லாட்டா வந்து இங்கே பாருங்கள் ஷேப்னு சொல்லிட்டு இருக்குதா. இந்த ஷேப்பில் வந்துட்டு இங்கே கீழே பாருங்கள், இது மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நிறையா ஷேப்ஸ் இருக்குது பாருங்கள். நீங்கள் எந்த ஷேப் வேணால் எடுத்துக்கலாம். ரவுண்டு வேணால் ரவுண்டு எடுத்துக்கலாம். இது மாதிரி இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ வேணால் உங்களுக்கு ரவுண்டு காமிச்சிடறேன். ரவுண்டு எடுத்துகிட்டு இது மாதிரி ஃபுல்லாக ட்ராக் பண்ணுறோம். ட்ராக் பண்ணிவிட்டு கொஞ்சம் இப்படி எடுத்துன்னு வரோம். இங்கே வைக்கிறோம். ஓகேங்களா? இது மாதிரி வச்சுட்டு இப்போ ஓகேன்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். ஓகேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இப்போ இங்கே பாருங்கள் இந்த லேயர் மேலே போயிட்டு வட்டம் போட்டம் பாருங்கள். அந்த வட்டத்தை எடுத்து வந்து இப்படி கீழே வச்சோம்னா மேலே வந்து செய்வது எப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இப்போ அந்த செய்வது எப்படிக்கு கலர் சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுறோம், ஓகே கொடுத்துட்டு இங்கே பாருங்கள் சைடில் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். கரெக்டாக இங்கே செய்வது எப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். உடனே பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்துடுச்சு. சிம்பிளாக வந்துடுச்சிங்களா? இப்போ உங்களுக்கு 2 பக்கமும் லோகோ மாதிரி ஆட் பண்ணணும். இப்போ நீங்கள் யூடியூப் பற்றி சொல்கிறீங்கன்னா கொஞ்சம் யூடியூப் லோகோ ஆட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணுறோம், இது கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி எடுத்து வந்து இப்படி வச்சுருங்க. அதுக்கப்புறம் இதையும் தம்ப்லைன் எடுத்து வந்து இங்கே வச்சுக்கிறோம். அப்படி அதுக்கப்புறம் இந்த யூடியூப் எடுத்து வந்து இங்கே வச்சுக்கிறோம். ஓகேங்களா? இப்போ நான் உங்களுக்கு ஓரளவு தான் காமிச்சுக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து கொஞ்சம் நல்லா சூப்பராக வந்து பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த இடத்துல ஒரு லோகோ ஆட் பண்ணணும். அதுக்கு ரொம்ப சிம்பிள். நம்ம என்ன பண்ணுறோம், முதல்ல இப்போ நம்ம கூகுள் குரோமுக்கு வந்துட்டு யூடியூப் லோகோ PNG அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுறோம். சர்ச் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இது மாதிரி நிறைய ஆப்ஷன் காமிக்குது. நம்ம ஓகேன்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். இது மாதிரி நிறைய ரிசல்ட் வந்து காமிக்க ஆரம்பிச்சிச்சு. நீங்கள் வேணால் ஏதாவது ஒரு லோகோ மேலே அப்படி கிளிக் பண்ணிவிட்டு இங்கே விசிட்னு சொல்லிட்டு கொடுங்க. விசிட்னு சொல்லிட்டு கொடுத்து டவுன்லோட் பண்ணலாம். இல்லாட்டா வந்து நார்மலாக டவுன்லோட் பண்ணலாம். இப்போ நம்ம இங்கே விசிட்னு சொல்லிட்டு கொடுத்துட்டோமா, கொடுத்ததுக்கப்புறம் இது மாதிரி ஒரு லோகோ வேறு வந்துக்குது. நம்ம கோயிட்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். கொடுத்துட்டு இப்போ இது மேலே கிளிக் பண்ணி
இங்கே வந்து டவுன்லோட் பிஎன்ஜின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இது மாதிரி டவுன்லோட் சொல்லிட்டு கொடுத்தோம்னா அது வந்து பிஎன்ஜியில் வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். அதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இங்கே வந்து நம்மளது இமேஜ் வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு, பார்த்தீங்கன்னா பிஎன்ஜியில் டவுன்லோட் ஆகிட்டு இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பிக்சல் லேபுக்கு போய்க்கலாம். பிக்சல் லேபில் போயிட்டு இங்கே வந்து ப்ளஸ் மார்க் மேலே கிளிக் பண்ணி இந்த இடத்துல கேலரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேலரி மேலே செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து உங்களுடைய லோகோவை வந்து ஆட் பண்ணிங்க. இது மாதிரி ஆட் பண்ணிவிட்டு இது எடுத்துன்னு வரோம். இப்படி எடுத்துன்னு வந்துட்டு இப்போ நம்ம இந்த இடத்துல யூடியூப் வைக்கிறோம். இது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், இது சைஸை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். சைஸ் கம்மி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தெரியும். இப்படி வரும், இங்கே போயிட்டு இந்த இடத்துல சைஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்து அது மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் இப்படி பண்ணோம்னா யூடியூப் வந்து இப்படி கம்மியாகும். இங்கே வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த இடத்துல லோகோக்கு பார்த்தீங்கன்னா அந்த லோகோ எடுத்து வந்து இங்கே வச்சுட்டு இப்போ இந்த லோகோவுக்கு வந்து நம்ம பார்டரு அதுக்கப்புறம் ஸ்டோக்கு அதெல்லாம் கொடுத்துக்கலாம். அதுக்கு என்ன பண்ணுறோம், இங்கே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த பாக்ஸ்க்கு பார்த்தீங்களா, இந்த பாக்ஸ் மேலே கிளிக் பண்ணிட்டு இந்த ஸ்டோக் மேலே கிளிக் பண்ணுங்கள். ஸ்டோக் மேலே கிளிக் பண்ணிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு கொடுங்க. இப்போ உங்களுக்கு எல்லோ கலர் வேணா எல்லோ கலர் கொடுத்துக்கலாம், ஒயிட் வேணா ஒயிட் கொடுத்துக்கலாம். நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே ஒயிட் கொடுத்துட்டு இப்படி பெருசு பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் யூடியூப் வந்து இதுமாரி வந்துடுச்சு. இப்போ இதுக்கு நீங்கள் இந்த பக்கத்தில் வந்துட்டு ஷேடோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, ஷேடோ மேலே கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு இப்போ ஷேடோ வந்து நீங்கள் கொஞ்சம் இப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல யூடியூப் தம்ப்நெயில் செய்வது எப்படி, இது மாதிரி சிம்பிளாக வந்து நம்ம ஒன்று கிரியேட் பண்ணிட்டோம். நீங்கள் இன்னும் கொஞ்சம் தெளிவாக இதில் ஃபுல்லாக டீட்டெயில்ஸாக பார்க்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துக்கிறேன். அதை பார்த்து நீங்கள் இன்னும் டீப்பாக வந்து தெரிஞ்சிக்க முடியும். அதுக்கப்புறம் இதுக்கான ப்ரிசெட்ஸ் எல்லாம் வேணும். இதுக்கெல்லாம் இப்போ நான் ஒரு சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் இது மாதிரி இமேஜ் வர மாதிரி பண்ணியிருப்பேன் பின்னாடி பேக்ரவுண்டில். அதுக்கப்புறம் கொஞ்சம் வித்தியாசமான இமேஜஸ் எல்லாம் போட்டிருப்பேன். அந்த இமேஜஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா நம்ம டெலிகிராம் வந்து ஃபாலோ பண்ணிங்க. அதில் நான் இப்போ அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் வந்து அங்கேருந்து நம்ம ப்ரிசெட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இது மாதிரி ரெடி ஆகிடுறதுக்கப்புறம் இங்கே சேவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேவ் அஸ் இமேஜ்னு சொல்லிட்டு காமிக்குது. இது மேலே கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல குவாலிட்டி வந்து காமிக்குது. அது கீழே வந்து பாருங்கள் கஸ்டம்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்குது. கஸ்டம் மேலே போயிட்டு இங்கே வந்து வெரி ஹை குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துங்க. வேணா நீங்கள் அல்ட்ரா கூட கொடுத்து பாருங்கள். அங்கே வந்து தம்ப்நெயில் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராப்ளம் வரலாம். வராமல் இருந்துச்சுன்னா அல்ட்ராவே கொடுத்துக்கலாம். இப்போ நான் வெரி ஹைன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். வெரி ஹைன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இங்கே வந்து சேவ் டு கேலரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் இமேஜ் வந்து கேலரியில் சேவ் ஆக ஆரம்பித்து விடும். அதுக்கப்புறம் நீங்கள் இதை உங்களுடைய யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். இது ஒரு மெத்தட், சிம்பிளான மெத்தடு, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இப்போ இது மாதிரி தம்ப்நெயில் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஏஐ வச்சு நம்ம எப்படி தம்ப்நெயில் கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ரொம்ப சிம்பிள் தான். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுடைய ஃபோனில் உள்ள யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு யூடியூப்பில் இப்போ வந்து உங்களுக்கு எந்த மாதிரி கண்டென்ட் நீங்கள் வீடியோ போடணுமோ அந்த கண்டென்ட்டை வந்து இங்கே சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா இது மாதிரி தம்ப்நெயில் வந்து நிறைய கிடைக்கும். அந்த தம்ப்நெயிலேருந்து என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடைக்கும். அந்த இன்ஸ்பிரேஷனை வந்து நீங்கள் உங்களுடைய ஸ்டைலில் வந்து மாற்றலாம். உதாரணத்துக்கு இப்போ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு இமேஜ் இருக்குது. இந்த இமேஜ் வந்து நம்ம ரீக்ரியேட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த 3 மார்க் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஷேர்னு சொல்லிட்டு ஷேர் மேலே கிளிக் பண்ணி இங்கே காப்பி பண்ணிக்கலாம் லிங்க். இப்போ இந்த வீடியோனுடைய லிங்க் வந்து நம்மளுக்கு காப்பி ஆகிடுச்சு. இந்த இமேஜை நம்ம ரீக்ரியேட் பண்ணி பார்க்கலாம் நம்ம ஸ்டைலில். இப்போ மேலே டெக்ஸ்ட்லாம் வேறு மாற்றணும், அதெல்லாம் எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், எங்கள் கூகுள் குரோமுக்கு போயிட்டு கூகுள் குரோமில் இந்த இடத்துல இது மேலே கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் லிங்க்கை வந்து பேஸ்ட் பண்ணிக்கங்க. உங்கள் லிங்க்கை இது மாதிரி இங்கே பேஸ்ட் பண்ணிங்கன்னு வச்சிங்களா, அந்த தம்ப்நெயில் வந்து வர ஆரம்பிச்சிடும். இந்த தம்ப்நெயில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை எடுத்துக்கோங்க. ஃபுல் ஹெச்டியில் வேணுமா எப்படி வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிறதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், நம்ம சேட் ஜிபிடிக்கு போய்க்கலாம். சேட் ஜிபிடியில் போயிட்டு இங்கே ஒரு ஃபோட்டோ ஐக்கான் தெரியுது பார்த்தீங்களா, ஃபோட்டோ ஐக்கான் மேலே கிளிக் பண்ணிவிட்டு நம்ம இந்த இடத்துல ஃபோட்டோஸ்ன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் மேலே கிளிக் பண்ணி நம்ம எடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த இமேஜை வந்து இங்கே ஓப்பன் பண்ணிக்கலாம். இது மாதிரி இமேஜ் வந்து அப்லோட் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், இதுக்கு வந்து நம்ம ப்ராம்ப்ட் வந்து கொடுக்க போகிறோம். என்ன ப்ராம்ப்ட்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இங்கே மைக் மேலே கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு நம்ம ப்ராம்ப்ட் வந்து கேட்கலாம். இந்த யூடியூப் தம்ப்நெயிலை போலவே நான் ஒன்று கிரியேட் செய்ய வேண்டும், அதற்கான இமேஜ் ப்ராம்ப்ட் எனக்கு ஆங்கிலத்தில் ரெடி செய்து கொடு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த தமிழ்நைன்னு சொல்லிட்டு இருக்குது, நம்ம தம்ப்நெயில்னு சொல்லிட்டு கொடுக்கணும். கரெக்டாக வந்து மாற்றணும், இல்லாட்டா வந்து சரியாக வராது. இங்கே நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிவிட்டு தம்ப்நெயில்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம ப்ராம்ப்டை படித்து பார்க்கலாம். இந்த யூடியூப் தம்ப்நெயில் போலவே நான் ஒன்று கிரியேட் செய்ய வேண்டும், அதற்கான இமேஜ் ப்ராம்ப்ட் எனக்கு ஆங்கிலத்தில் ரெடி செய்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஓகே பண்ணிக்கலாம். ஓகே பண்ண உடனே இது நம்மளுக்கு ஒரு இமேஜ் ப்ராம்ப்ட் ரெடி பண்ணி கொடுக்கும். பார்க்கலாம் அது எப்படி ரெடி பண்ணி கொடுக்குதுன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள் நிறைய இமேஜ் ப்ராம்ப்ட் ரெடி பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. இங்கே பாருங்கள் எக்கச்சக்கமாக வர ஆரம்பிச்சிச்சு. நான் என்ன பண்ணுறேன், இந்த இமேஜுக்கு பார்த்தீங்களா, இந்த இமேஜ் மேலே லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே காப்பி செலக்டேஷன் சொல்லிட்டு கொடுத்து இப்போ இந்த டெக்ஸ்ட்டை மட்டும் காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் இவங்களே வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க. மிட் ஜர்னியில் போய் கொடுக்கலாம், இல்லாட்டா வந்து லியானார்டோவில் கொடுக்கலாம், இல்லாட்டா வந்து இங்கே டால் ஈன்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, இதில் கொடுக்கலாம். இதுமாரி நிறையா வந்து சஜஸ்ட் பண்ணுது, நம்ம வந்து கொடுத்து பார்க்கலாம். லியானார்டோவில் போய் கொடுத்து பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து அன்லிமிட்டட் ஃப்ரீயாக நீங்கள் எவ்வளோ இமேஜ் வேணால் க்ரியேட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே வந்து இப்படி ப்ளஸ் மார்க் மேலே கிளிக் பண்ணிங்க. ஃப்ரெஷ்ஷாக ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே பிக் லூமன் சொல்லிட்டு ஒன்று இருக்கும், பிக் லூமன் சொல்லிட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா 100% ஃப்ரீயாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இதில் வந்து நீங்கள் லாகின் பண்ணிக்கங்க.
லாகின் பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி வந்து காமிக்கும். நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே கிரியேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். கிரியேட்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இங்கே வந்து நம்மளுடைய தம்ப்லைன் சைஸ் வந்து மாற்றணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 16:9 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே டன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு இது மாதிரி கட்டமாக வந்து யூடியூப் தம்ப்லைன் வர ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த இடத்துல நம்ம காப்பி பண்ண வந்து பார்த்திங்களா, அதை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து நீங்கள் படித்து பாருங்கள், ஏதாவது டெக்ஸ்ட் வேணுமா வேணாமான்னு சொல்லிட்டு கொஞ்சம் இப்படி படித்து பாருங்கள். நான் வந்து எதுவுமே படிக்கல, அப்படியே வந்து கொடுத்து பார்க்கலாம் எப்படி தான் வருதுன்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், இது மாதிரி ஒரு செமையான ஒரு இமேஜ் வந்துக்குது. இதுக்கு நீங்கள் சட்டை போட வைக்கணும், இந்த பையனுக்கு நீங்கள் சட்டையை போட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிள். வித் ஷர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறேன்னா லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து வித் கிரீன் டிஷர்ட்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இங்கே ஓகேன்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். சும்மா நம்ம புதுசாக ட்ரை பண்ணுறது தான். ட்ரை பண்ண நம்மளுக்கே வந்து எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். இப்போ நான் எதுவுமே இல்லை, அந்த ப்ராம்ப்ட் பக்கத்தில் வித் கிரீன் டிஷர்ட்னு சொல்லிட்டு கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த பையன் வந்து வித் கிரீன் டிஷர்ட்டோட இப்படி நிற்கிறான். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை வந்து நம்ம இங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இங்கே 3 மார்க் சேர்த்து பார்த்தீங்களா, அந்த 3 மார்க் மேலே கிளிக் பண்ணி இந்த இடத்துல டவுன்லோட்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். இமேஜ் வந்து வந்துடும். வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளுடைய அந்த யூடியூப்பில் போய் பார்த்தோம் பார்த்தீங்களா, இங்கே டென்ஷன், அதுக்கப்புறம் இங்கே என்ன எழுதிக்குது, இது என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு கூகுள் லென்ஸில் போயிட்டு பார்த்தா தெரிஞ்சிடும். இப்போ நம்ம அதை என்ன பண்ணலாம், இந்த இடத்துல நம்மள வந்துட்டு இங்கே ப்ளஸ் மார்க் மேலே கிளிக் பண்ணி இங்கே ஃப்ரம் கேலரின்னு சொல்லிட்டு கொடுத்து அந்த இமேஜை நம்ம வந்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஓகே கொடுத்துக்கலாம். ஓகே கொடுத்துட்டு இப்போ இது மாதிரி பெருசாக வந்துருச்சு பார்த்தீங்களா. இங்கே வந்து உங்களுடைய டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் எழுதிக்கலாம், டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இதுமாதிரி நம்ம டென்ஷன் சொல்லிட்டு கொடுத்துட்டோமா. இதுக்கு நீங்கள் ஃபாண்ட்டு சேஞ்ச் பண்ணுறதுனா இங்கே வந்து ஃபாண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள். இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், எங்கள் ஸ்டைல் வந்து போல்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். போல்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே ஃபாண்ட் இருக்கும். இங்கே பாருங்கள் ஃபாண்ட் இருக்குது. இந்த ஃபாண்ட் மேலே கிளிக் பண்ணிவிட்டு நல்லா போல்டாக இருக்கிற ஃபாண்ட்டாக வந்து பாருங்கள். நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். வந்து புதுசாக நீங்களே வந்து ஆட் பண்ணுறதுனா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் ஒரு போல்டான ஒரு ஃபாண்ட்டை வந்து சர்ச் பண்ணுறேன், பார்த்துடலாம் எதுன்னு சொல்லிட்டு. இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து செலக்ட் பண்ணிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து இது மாதிரி போல்டாக வந்து வந்துருச்சு. இதுக்கு நீங்கள் பேக்ரவுண்ட் வேணால் பேக்ரவுண்ட் கலர் வந்து ஓகேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இங்கே இது மாதிரி கொஞ்சம் ஏதாவது இது மாதிரி கொடுக்கலாம் நீங்கள் பேக்ரவுண்டு. அதுக்கப்புறம் இந்த ஃபாண்ட் உங்களுக்கு சரியாக செட் ஆகலைன்னா வேறு ஏதாவது சர்ச் பண்ணி வச்சுக்கோங்க. மை ஃபாண்ட்டுன்னு சொல்லிட்டு இங்கே போய்ட்டு நீங்கள் ஆட் பண்ணுறதுனா ஆட் பண்ணிக்கலாம் ஃபாண்ட்டு. அதுக்கப்புறம் ரீசெண்ட் ஃபாண்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா ரீசெண்ட் ஃபாண்ட் வந்து நீங்கள் இது மாதிரி கொடுத்துக்கலாம். இங்கே நான் பண்ணுறேன், இங்கே ஒரு ரீசெண்ட் ஃபாண்ட்டு கொடுத்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். கொடுத்தோடனே இங்கே டென்ஷன் சொல்லிட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா, அது வந்து நம்ம ரீசெண்ட் ஃபாண்ட்டில் வந்து வந்துடுச்சு. சூப்பராக வந்து ஒரு ஃபாண்ட் வந்துடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை வந்து நம்ம கொஞ்சம் பெருசாகிக்கலாம். பெருசாகிறதுக்கு இங்கே சைஸுக்கு போகிறோம். சைஸில் போய்ட்டு இங்கே கொஞ்சம் பெருசாகிக்கலாம். ஓகேங்களா. ஏஐலேருந்து டக்குன்னு இமேஜ் கிரியேட் பண்ணோம், அதை எடுத்துன்னு வந்து இங்கே டெக்ஸ்ட் போட்டோம். இப்போ நெக்ஸ்ட் இங்கே டென்ஷன் சொல்லிட்டு எழுதிட்டோமா, இது பக்கத்தில் தமிழ் வர மாதிரி பார்த்துக்கலாம். தமிழில் வரதுக்கு என்ன பண்ணுறீங்க, ப்ளஸ் மார்க் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இது எடுத்துன்னு வந்து இப்படி வைக்கிறோம். இங்கே வச்சுட்டு இங்கே எடிட்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். எடிட்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இங்கே நம்மளுடைய கீபோர்டில் வந்து தமிழை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு தேவையில்லை. இப்போ டென்ஷன் தேவையில்லைன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இதை நீங்கள் வந்து கொஞ்சம் சைஸை வந்து இங்கே கம்மி பண்ணிக்கங்க. இப்போ சைஸ் கம்மி பண்ணது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இது மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு நம்ம சைஸ் இப்படி கம்மி பண்ணிக்கிறோம். டென்ஷன் தேவையில்லை இங்கே வைக்கலாம், இல்லாட்டா வந்து இந்த இடத்துல வைக்கலாம். இது மாதிரி உங்களுக்கு ஈஸியாக வந்து தம்ப்லைன் கிரியேட் பண்ணிக்க முடியும். இது ரெண்டுத்தில் எது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு என்பதை பற்றி எனக்கு கீழே கமெண்ட்டில் தெரிவிங்க. சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பிக்சல் லேப் வந்து ஃபுல் டியூட்டோரியல் இருக்குது டீப்பாக. அது மேலே கிளிக் பண்ணி நீங்கள் இப்போ என்ன பார்க்குறதுனா பார்த்துக்கலாம். ஒரு லைக் போட்டுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, முடிஞ்சாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தங்களின் பொன்னான நேரத்திற்கு நன்றி.